ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வெள்ளை செடியும் உப்பு செடியும் பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு நல்லா அப்படியே ஊற வச்சிரும். ஊற வச்ச பிறகு இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. இது வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மாவு நல்லா அதிகமாக காணும். இப்போ இதை எடுத்து ஒரு துணியிலையோ அல்லது நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே காய வச்சிடலாம். உளுந்து வந்து நான் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சு நான் செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா இப்போ அரிசி நல்லா கையில் தொட்டு பார்த்தா தெரியும், ஒட்டாமல் வரும். இதை நல்லா மாவாக அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு 3 தடவை சலித்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கப்பி இருக்கக்கூடாது. நல்லா சலித்து மாவு நல்லா நைஸாக வச்சுப்போம். அதுமாரி உளுந்தையும் நல்லா அரைச்சிட்டு 2-3 தடவை நல்லா சலிச்சிடுங்க. சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தனியாக இதை இப்போ வறுத்துறேன். இதை சலித்து வச்சுருக்க மாவு வறுத்துடணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும் மாவு. அப்போ தான் சீடை கரகரன்னு இருக்கும், நமத்து போகாமல் இருக்கும். 1 கப்பு மாவுக்கு நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கூட, நீங்கள் அரை கப்பு வெல்லம் கம்மியானா அரை கப்பே சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ இந்த மாவில் நான் 1 கப்பு நல்லா குமிச்சு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன். நல்லா நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். இந்த உளுந்து மாவுலேயே தனியாக நான் ஏலக்காவையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். நல்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிட்டு வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துப்போம். தண்ணி பத்தெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ இது நல்லா கிண்டி அப்படியே எடுத்து வச்சுறேன். நான் உடனேவே நான் சீடை நான் போட்டுட்டேன். இது கொதிச்சாவே போதும். இது உங்களுக்கு பாகு பாத்தெல்லாம் தேவை கிடையாது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நான் உப்பு சீடைக்கு 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். தலை தட்டி எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சம் உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், இதோட எள்ளு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுப்போம். உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துப்போம். எள்ளோட நீங்கள் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. லேசாக உருட்டினாவே போதும். நான் ஒரு கையாலேயே தான் உருட்டியிருக்கேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வெள்ளை சீடைக்கு இதேமாரி உருட்டி போட்டுப்போம். வெள்ளை சீடை ஒன்று ஒன்றா போட்டுப்போம். உப்பு சீடை அப்படியே நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு போட்டுக்கலாம். இப்போ வெள்ளை சீடை ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன். போட்டு எட்ட போடுங்க. போட்டு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுப்போம். போட்டு இது கொஞ்சம் செவக்க வந்தவுடனே இந்த எண்ணெய் ஓசைலாம் அடங்கின பிறகு, சத்தம் அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அதோட உப்பு சீடையும் இப்போ நான் போட்டுக்கிறேன். உப்பு சீடை அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா சலிச்சிடணும். கல் இருக்கக்கூடாது. கல் இருந்தால் உங்களுக்கு வெடிக்கும். நீங்கள் கட்டி இருந்தாலும் வெடிக்கும். இப்போ இது செவந்தவொடனே எடுத்து வச்சிடும். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு இனிப்பு செடியும் வெள்ளை செடியும் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.